நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஆல்ரெடி ஓப்பனாக தான் இருக்குது. இன்னும் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண போகிறாங்க இல்லையா? உங்களில் நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிங்கிள் குரூப் அப்ளை பண்ணலாமா, போத் குரூப் அப்ளை பண்ணலாமா, குரூப் 1 அப்ளை பண்ணலாமா, குரூப் 2 அப்ளை பண்ணலாமா? தென் அதே மாதிரி வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. நான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு அட்டன் பண்ணலாம் என்ன நடக்கும், இதெல்லாம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டவுட்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏப்ரல் 10 வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வித்தவுட் ஃபைன், எந்த ஒரு ஃபைன் அமௌண்ட்டும் இல்லாமல். ஓகே, சிங்கிள் குரூப் வேணால் சிங்கிள் குரூப் பண்ணிக்கலாம், போத் குரூப் வேணால் போத் குரூப் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எந்த விதமான உங்களுக்கு இதுவும் வந்து ஃபைன் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் டைம் கொடுக்குறாங்க. ₹5 சம்திங் ஐ திங்க் பே பண்ணுற மாதிரி இருக்கும், வித் பெனால்ட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வித் பெனால்ட்டிலாம் பண்ண வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏப்ரல் 10 வந்து நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறத என்னோட ஒரு பர்சனல் சஜஷனாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிங்கிள் குரூப் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்டருக்கு ஒரு ஃபீஸும் ஃபைனல் வந்து வேறு ஒரு இதை வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த 1400 1200 அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ நல்லா வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு இப்போ இந்த ஏப்ரல் 10 அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஜூன் 11 நடக்கக்கூடிய எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ நாளைக்கு அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஜூன் 11 எக்ஸாம், எந்த எக்ஸாமும் நீங்கள் போகவே இல்லை, ஏதோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன், போக முடியாததோ இல்லை சரியாக ப்ரிப்பேர் ஆகலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வாண்டடாக போகாமல் இருக்கிறதோ ஏதோ ஒன்று. ஓகே, அப்படி நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது அட்டெம்ட் ஆனால் அது அட்டெம்ட் கிடையாது, இட்ஸ் ஆப்சென்ட். எந்த எக்ஸாம் போகலன்னா அது ஆப்சென்ட், எந்த எக்ஸாமும். ஓகே, இப்போ குரூப் 1 ஃபுல்லாக அப்ளை பண்ணிருக்கீங்க, எந்த குரூப் 1 எந்த எக்ஸாமுக்கு போகலன்னா அது வந்து ஆப்சென்ட் தான் கவுண்ட். சரிங்களா? எப்போ வந்து அட்டெம்ட் கவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 1 ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் போய் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அட்டெம்ட் கவுண்ட். அப்போ நமக்கு ஆப்சென்ட் வேறு, அட்டெம்ட் வேறு. ஆப்சென்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 அப்ளை பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக குரூப் 1 எந்த எக்ஸாமும் வந்து நீங்கள் அப்பியர் ஆகாமல் இருந்தீங்கன்னா அது ஆப்சென்ட். சரிங்களா? ஒரு சப்ஜெக்ட்ஸ் மட்டும் சும்மா பேருக்கு ரைட் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பார்த்தாலும் நீங்கள் மறுபடியும் பேலன்ஸ் அகைன் இந்த குரூப் 1 ரைட் பண்ண சிச்சுவேஷன் வரும். ஸோ இட்ஸ் அட்டெம்ட். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று சொல்லிடுறேன், ஆல்ரெடி வந்து நிறைய பேர் சொல்லிடுறேன். குரூப் 1 ஆல்ரெடி லாஸ்ட் அட்டெம்ட் வந்து நான் 3 எக்ஸாம்ஷன் வச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. குரூப் 1 லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல இப்போ டிசம்பர் நடந்த அட்டெம்ப்ட்ல நான் 3 எக்ஸாம்ஷன் வாங்கிட்டேன் ப்ரோ, ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் கிளியர் ஆகல, இப்போ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் நான் எக்ஸாம் எழுத போகிறேன். இப்போ எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் நான் எவ்வளோ பே பண்ணணும், 1 சப்ஜெக்ட் மட்டும் பே பண்ணணும்னா அப்படி கிடையாது, உங்களுக்கு ஃபுல் ஃபீஸ் தான். 4 சப்ஜெக்ட்ஸ் ரைட் பண்ணும்போது என்ன ஃபீஸ் சார்ஜ் பண்ணாங்களோ அதே ஃபீஸ் தான். நீங்கள் அந்த ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் போய் எழுதுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல், இவ்வளோதான். அதனால வந்து 4 சப்ஜெக்ட்ஸ் எழுதும்போது ஒரு ஃபீஸ், 3 சப்ஜெக்ட்ஸ் எழுதுனா ஒரு ஃபீஸ், 2 சப்ஜெக்ட் எழுதும்போது ஒரு ஃபீஸ், 1 சப்ஜெக்ட் எழுதும்போது ஒரு ஃபீஸ், அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான். சரிங்களா? நீங்கள் லாஸ்ட் டைம் 3 நல்லா வச்சுக்கோங்க, லாஸ்ட் டைம் 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஷன் அப்படின்னு எடுத்தபோது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, 3 சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன் எடுத்துறீங்க, இப்போ ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் எழுதணும்னா அப்போ அந்த 1 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தனி ஃபீஸ்லாம் எதுவும் வந்து கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், ப்ரோ லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து நான் 2 சப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம்ஷன் வாங்கிட்டேன், இந்த அட்டெம்ப்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த எக்ஸாம்ஷன்ங்கிறது எவ்வளோ மார்க் நான் சொல்லிடுறேன். இப்போ லாஸ்ட் டைம் நீங்கள் குரூப் 1 அட்டன் பண்ணியிருக்கீங்க, கிளியர் ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க. இப்போ கிளியர் ஆகலை, எனக்கு வந்து நாட் கம்ப்ளீட்னு வந்துச்சு, ஆனால் ஏதோ ஒரு 2 சப்ஜெக்ட்ஸில் மட்டும் நான் 60 கரெக்டாக 60 வாங்கியிருக்கேன். இப்போ எனக்கு இது எக்ஸாம்ஷனாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது எக்ஸாம்ஷன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 சப்ஜெக்ட்ல 39 மார்க் எடுத்திருக்கீங்க, இன்னொரு ஒரு 2 சப்ஜெக்ட்ல 60 எடுத்திருக்கீங்க. எப்போ லாஸ்ட் நடந்த அட்டெம்ப்ட்ல இப்போ நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணணும் இல்லையா? இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக செப்பரேட் ஃபீஸ்லாம் கிடையாது. 4 சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஃபீஸோ அதே ஃபீஸ் தான் அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அன்னைக்கு டேட்டப்போ எக்ஸாம் ரைட் பண்ண தேவையில்லை, அவ்வளோதான். எந்த 2 சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன் வாங்கியிருக்கீங்களோ அந்த 2 சப்ஜெக்ட் எக்ஸாம் போக வேண்டாம். சரிங்களா? ஓகே, அப்போ குரூப் 1 லாஸ்ட் டைம் 2 எக்ஸாம்ஷன் வாங்கியிருக்கீங்க, 60 கரெக்டாக இடத்துல எக்ஸாம்ஷன் தான். எக்ஸாம்ஷன்ங்கிறது நம்ம எப்போ பார்ப்போம், அதை எப்போ நம்ம கன்சிடர் பண்ணுவோம், கிளியர் ஆகாத போது நான் சொல்கிறேன். இப்போ குரூப் 1 கிளியர் ஆகலை, 2 சப்ஜெக்ட்ல 60 எடுத்திருக்கீங்க, இன்னும் 2 சப்ஜெக்ட்ல 39 எடுத்திருக்கீங்க, அப்போ அந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் இப்போ ரைட் பண்ணால் போதும். அப்போ அந்த 2 சப்ஜெக்ட்ல இப்போ ரைட் பண்ணும்போது எவ்வளோ மார்க் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கா உங்களுக்கு? டோட்டலாக 2 சப்ஜெக்ட் சேர்த்து 100 மார்க்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். சரிங்களா? 2 சப்ஜெக்ட் சேர்த்து 100 மார்க்ஸ் எடுக்கணும். 1 சப்ஜெக்ட்ல 40 இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ 1 சப்ஜெக்ட்ல 40 இன்னொரு சப்ஜெக்ட் 60 எடுக்கணும். ஓகே, இல்லை 1 சப்ஜெக்ட்ல 45 இன்னொரு சப்ஜெக்ட்ல 55. ஸோ டோட்டலாக 100. அந்த 100 எப்படினா இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக 40 கண்டிப்பாக இருக்கணும். இதில் 40 எடுத்தால் அப்போ பேலன்ஸ் இன்னொரு சப்ஜெக்ட் 60 எடுக்கணும், இவ்வளோதான். ஓகே, இது ரூல். லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணி இந்த டைம் வந்து அதாவது லாஸ்ட் டைம் எக்ஸாம்ஷன் எடுத்து இந்த டைம் அப்ளை பண்ணுறதுக்கு எதுவும் ஃபீஸ் ரிடக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆப்சென்ட்டை பற்றியும் சொல்லியாச்சு, அட்டெம்ப்டை பற்றியும் சொல்லியாச்சு. ப்ரோ நான் லாஸ்ட் டைம் குரூப் 1 எழுதினேன், எனக்கு 170 மார்க் வந்திருக்கு, இப்போ மறுபடியும் அதே குரூப் 1 எழுதலாமா, இப்போ நான் குரூப் 2 எழுதாமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்த ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, லாஸ்ட் டைம் குரூப் 1 உங்களுக்கு அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு,
இப்போ குரூப் 2ல ஓரளவுக்கு 70% உங்களுக்கு தெரியும். ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு குரூப் 1 அப்படியே விட்டுட்டு குரூப் 2 மட்டும் வேணா எழுதுங்க. சரிங்களா? சிங்கிள் குரூப் எழுதுன்னு வச்சிங்கன்னா குரூப் 1 அப்படியே வச்சுட்டு, ஏன்னா அது ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தனால ஒரு குரூப் 2 வேணா ஒரு ஆப்ஷன் போடுங்க. ஆனால் என்னன்னா இன்னைக்கு டேட்ல அட்லீஸ்ட் ஒரு 60 to 70% ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா, இல்லை ப்ரோ நான் இனிமேல் தான் குரூப் 2 பார்க்கணும்னா படித்த குரூப் 1 மறுபடியும் எழுதுங்க. அவ்வளோதான். சரிங்களா? குரூப் 1 லாஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் ஆயிருக்கு. குரூப் 1 குரூப் 2 ஓரளவுக்கு 60% ஆச்சும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இன்னும் இருக்கக்கூடிய பேலன்ஸ் பர்சன் கொஞ்ச நாள் படிச்சுட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணிருங்க. தைரியமாக போய் எக்ஸாம் எழுதுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இல்லை ப்ரோ நான் இனிமேல் புதுசாக புக் எடுக்கணும். புதுசாக புக் எடுக்கணும் குரூப் 2 தள்ளி வச்சுட்டு இருக்கக்கூடிய குரூப் 1 நம்ம முடிச்சுட்டு அடுத்த சைட் போகணும். அவ்வளோ. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதே மாதிரி ப்ரோ நான் குரூப் 1 கிளியர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு குரூப் 2 மட்டும் தான். எனக்கு வந்து சிஎம்ஏலேருந்து இந்த ட்ரைனிங் வந்து இன்னும் கண்டக்ட் பண்ணாமல் இருக்காங்க. இந்த NPTEL, இந்த டேலி, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், இஃபெயிலிங் இது இன்னும் கண்டக்ட் பண்ணல. இப்போ எக்ஸாம் April 10 அப்ளிகேஷன் டேட் வந்துருச்சு. இதுக்குள்ள நான் அப்ளை பண்ணவா இல்லை வேண்டாமா ப்ரோ? உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க. தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ அப்ளிகேஷன்லேயே வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க, நீ ட்ரைனிங் முடிக்காமல் எக்ஸாம் அப்ளை பண்ணக்கூடாது, ரிசல்ட் லாக் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் லாக் பண்ணி சொல்லியிருக்காங்களா? ட்ரைனிங் அவங்க கண்டக்ட் பண்ணாமல், நோட் தட் பாயிண்ட், ட்ரைனிங் அவங்க கண்டக்ட் பண்ணாமல் நம்ம எப்படி அட்டன் பண்ண முடியும்? எக்ஸாம் அப்ளை பண்ணுறது பண்ணிடுங்க. சரிங்களா? யாருக்கு ரிசல்ட்டில் ப்ராப்ளம் வரும்னு மட்டும் சொல்கிறேன். இப்போ ஜூன் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஜூன் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எல்லாருமே எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் எக்ஸாம் எழுதிடலாம். ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக போத் குரூப் எழுதுறவங்க சொல்கிறேன், ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக மெயில் வந்து நீங்கள் அதை கன்சிடரே பண்ணாமல் இக்னோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டில் லாக் பண்ணிடுவாங்க. யாருக்கு? போத் குரூப் எழுதுனவங்களுக்கு. ப்ரோ இல்லை ப்ரோ நான் போத் குரூப் தான் எழுத போகிறேன், இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணவா வேணாமான்னு தெரியல, எனக்கு இன்னும் ட்ரைனிங்க்கு வந்து மெயிலே வரல, வாட் கேன் ஐ டூ ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க கண்டக்ட் பண்ணலை, அது வந்து நம்மளோட இது கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று சொல்லப்போனால் இன்ட்ரு முடிச்சவங்களும் இப்போ தான் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ட்ரு முடிச்சிட்டாங்க அந்த பசங்க. அதனால் நான் சொல்கிறது என்னன்னா, எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டலெல்லாம் தள்ளிலாம் போட வேண்டாம், அப்ளிகேஷன் பண்ணாமலாம் இருக்க வேண்டாம், அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏப்ரல் மந்த்தில் ட்ரைனிங் நடக்கலாம், மே மந்த்தில் நடக்கலாம், மேபி ஜூன் மந்த்தில் நடக்கலாம், ஜூலை மந்த்தில் நடக்கலாம், எப்போனாலும் நடக்கலாம். ஆனால் ப்ராப்ளம் சொல்லி வர்றது எப்போ வரும் தெரியுமா? அதாவது இந்த ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் கம்பல்சரி பண்ணணும்? ஒரு குரூப் நான் முடிச்சிட்டேன், கடைசியாக ஒரு குரூப் இருக்குது, அவங்க கம்பல்சரி பண்ணணும். இன்னொன்று போத் குரூப் எழுதவும் பண்ணணும். இதுதான் கம்பல்சரி. ப்ரோ நான் இப்போ சிங்கிள் குரூப் தான் எழுத போகிறேன், எனக்கு மெயில் வந்துச்சு, இப்போ நான் இக்னோர் பண்ணியிருக்கேன், எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா? உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைப்பா, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு இனிமேல் அடுத்த இன்னொரு குரூப் இருக்குல்ல, பேலன்ஸ் பெண்டிங் குரூப் உங்களுக்கு இன்னும் இருக்குது, ஒரு குரூப்லாம் இருக்குது நீங்கள். அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போத் குரூப் எழுதுறவங்களுக்கு மெயில் வரல நாள் எக்ஸாம் அப்ளிகேஷனுக்கு பண்ணிடுங்க, வெயிட் பண்ண வேண்டாம், மெயிலுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். ஜூனில் நடக்கலாம், ஜூலையில் கூட நடக்கலாம். ஸோ நோ இஷ்யூஸ். ஓகே. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு நீங்கள் போத் குரூப் எழுதுறவங்களா இருந்தால், இல்லை நான் ஒரு குரூப் கிளியர் பண்ண ப்ரோ, இப்போ லாஸ்ட் குரூப் எழுத போகிறேன், எனக்கு மெயில் வந்துச்சு, பட் நான் இக்னோர் பண்ணிட்டேன், நான் கன்சிடர் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகும். பட் மேக்ஸிமம் அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டீங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இதுதான் கான்செப்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிங்கிள் குரூப் எழுதுறேன், எனக்கு ட்ரைனிங் மெயில் வந்துச்சு, நான் இக்னோர் பண்ணியிருக்கேன் ப்ரோ, எனக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. ஒரு குரூப் தான் எழுத போகிறேன், நான் இது வரைக்கும் எந்த குரூப் கிளியர் பண்ணதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் மெயில் வந்து அந்த மெயிலை நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NPTEL உங்களுக்கு மெயில் வந்துருச்சுன்னா அதில் வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு வாங்கிருங்க. அதில் சொல்லக்கூடிய அசைன்மெண்ட்ஸுங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. டேலியை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறீங்களோ இல்லையோ, அதில் அப்கமிங்கில் டேலி, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், இஃபெயிலிங்லாம் அப்கமிங்கில் வந்து உங்களுக்கு MCQ டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து கொஞ்சம் அட்டன் மட்டும் பண்ணிடுங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ ட்ரைனிங் பற்றி சொல்லிட்டேன். இந்த அப்ளிகேஷன் பற்றி இதனால் யாரும் தள்ளி போட்டு அப்பெல்லாம் வச்சுக்க வேண்டாம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அதே மாதிரி ப்ரோ நான் முன்னாடி 2016 சிலபஸில் நான் அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு இப்போ 2022 சிலபஸில் நான் இது பண்ணணும், எனக்கு எக்ஸாம் அப்ளிகேஷனில் வந்து நான் எதுவும் கன்வர்ஷன் பண்ணுமா? அப்பெல்லாம் எது வேணாம், நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷன் போடலாம், 22 புக் வச்சு படிக்கலாம், டேரெக்டாக 22 எக்ஸாம் ஸ்கோர்ஸோட கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு வரும். எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ரைட்டு. அதே மாதிரி இன்னும் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ 4 சப்ஜெக்ட்ஸ், அதாவது சிங்கிள் குரூப் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு எக்ஸாம் எழுத போகும்போது ஏதோ ஒரு கெட்டான சுச்சுவேஷன், முடியாத பட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் எழுத வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, மிச்சம் மூணுமே உங்களால் அன்னைக்கு எக்ஸாமுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக 60 எடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அட்டம்ல அந்த சப்ஜெக்ட்ஸ் ரைட் பண்ண தேவையில்லை. இல்லைனா அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் எழுத போயிருக்கீங்க, மிச்சம் 3 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எழுதலை, ரைட் பண்ணல, அந்த ஒன்று மட்டும் தான் ரைட் பண்ணுறீங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒன்று மட்டும் தான் ரைட் பண்ணுறீங்க, அந்த ஒன்றில் 60 எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அட்டம்ஸில் அதை ரைட் பண்ண தேவை கிடையாது. ஓகே, தட்ஸ் ஆல். இதை நல்லா வச்சுக்கோங்க. அப்புறம் நான் சிங்கிள் குரூப் தான் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் 4 சப்ஜெக்ட்ஸ் ரைட் பண்ண போகிறீங்க, 1 சப்ஜெக்டில் 40 மார்க்ஸ் எடுக்கணும், 4 சப்ஜெக்ட் சேர்த்து டோட்டலாக 200 மார்க்ஸ் வரணும். அது வந்தால் தான் நீங்கள் பாஸ் கிளியர்டு.
ஓகேங்களா, தட்ஸ் ஆல் ப்ரோ. ஆல்ரெடி நான் லாஸ்ட் அட்டம்ப்ட்ல ஒரு எக்ஸாம்ஷன் வாங்கிட்டேன். ஓகே, 4 சப்ஜெக்ட்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன் வாங்கிட்டேன். இந்த அட்டம்ப்ட் நான் 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ரைட் பண்ண போறோம். நான் எவ்வளவு மார்க் ப்ரோ ரைட் பண்ணணும், ஐ மீன் எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 150 மார்க் 3 சப்ஜெக்டே சேர்த்து எடுக்கணும் கம்பல்சரி. அப்படி எடுத்தாதான் அந்த குரூப் நீங்க கிளியர் பண்ண முடியும் இந்த அட்டம்ப்ட்ல ஜூன் 11 நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல. ஓகே, அப்ப இ சப்ஜெக்ட்ல 40 எடுத்தா போதுமானா இ சப்ஜெக்ட்ல 40 எடுக்கணும். அப்ப 2 அந்த டோட்டலா 3 சேர்க்கும் போது 150 மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்தாகணும். இவ்வளவுதான், தட்ஸ் ஆல். அதே மாதிரி இன்னொன்று சொல்றேன். இப்போ நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுலாம் ஃபீஸை பற்றிலாம் நான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி எக்ஸாம்ஷன் எடுத்திருப்பீங்க. ஆல்ரெடி லாஸ்ட் அட்டம்ப்ட் ஒரு 1 சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன் எடுத்துப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லால எக்ஸாம்ஷன் எடுத்துட்டீங்க. ஓகே, அப்போ இந்த அட்டம்ப்ட்ல நீங்கள் 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ரைட் பண்ணால் போதும். நல்லா யோசிச்சுக்கோங்க, எக்காரணத்தை கொண்டோ அந்த லாவை மறுபடியும் இங்கே வந்து நீங்கள் எழுதக்கூடாது. ஆனால் சில பேர் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மறுபடியும் மொத்தமாக சேர்த்து எழுதுறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இது ரிஸ்க். ஆக்சுவலி ஆல்ரெடி லாஸ்ட் டைம் லா எக்ஸாம்ஷன் வாங்கிட்டீங்க. இப்போ 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும். இருந்தாலும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எழுதுறதுக்கு நான் எழுதாம இருப்பேன், நான் 4 மறுபடியும் எழுத போறேன் அப்படின்ட்டு அந்த எடுத்த லாவை எக்ஸாமை மறுபடியும் படிச்சு மறுபடியும் எக்ஸாம் எழுதுறவங்க இருக்காங்க. ஆனால் நான் இப்போ சொல்லிடுறேன், இப்போ 4 எழுதிருக்கீங்கல்ல, ஆல்ரெடி 70 மார்க் எடுத்திருந்தீங்க. இப்போ நீங்களா வாண்டடா போய் மறுபடியும் லா எக்ஸாம் திரும்ப எழுதிருக்கீங்க. ஆக்சுவலி இது எக்ஸாம்ஷன் நீங்க எழுதணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்க என்ன பண்றீங்க, நான் ரைட் பண்ணிக்கிறேன் ரைட் பண்றீங்க. இப்போ இந்த 4 சப்ஜெக்ட்ல ஈச்ல 40 எடுத்து டோட்டல் ஆஃப் 200 வரணும். ஓகேங்களா, லால இன்கேஸ் 39 மார்க் எடுத்து மிச்ச சப்ஜெக்ட்ஸ்லாம் பாஸ் ஆகிட்டா இந்த லாவில் 39 தான் கன்சிடர் பண்ணப்படும். லாஸ்ட் டைம் எடுத்த எக்ஸாம்ஷன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதனால கஷ்டப்பட்டு எடுத்த எக்ஸாம்ஷன்லாம் திரும்பலாம் போய் வந்து அது வேலிட் 3 இயர்ஸ்க்கு, சாரி, அதாவது கன்சிடர் 3 அட்டம்ஸ்க்கு இருக்கு. 3 அட்டம்ஸ்க்கு இருக்கு, நாட் 3 இயர்ஸ், 3 அட்டம்ஸ்க்கு இருக்கு. நம்மளே வாண்டடா போய் மாட்டக்கூடாது. சரிங்களா, நிறைய பேர் அந்த ரிஸ்க் அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஓப்பனாக சொல்லலாம், அது தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அது பண்ணுறது நல்லதா கெட்டதுன்னா உங்களுக்கு தான் கெட்டது, உங்களுக்கு தான் அது கெட்டது. ஆக்சுவலாக டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். சரி, ஒன்று லாஸ்ட், அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கன்னா எப்படி சொல்லலாம், இப்போ கூகுளில் டேட்டா வந்து சிஎம்ஏ ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போட்டாலே டேட்டா போர்ட்டலுக்குள்ள போயிடும். ஃபவுண்டேஷனா இன்டரா ஃபைனலாக கிளிக் பண்ணுங்க. உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட யூஜி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, குவாலிஃபிகேஷனில் வந்து நீங்கள் பர்சீவிங் அப்படின்னா பர்சீவிங் பிகாம் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களோட அட்ரஸ், தென் உங்களோட சென்டர் எல்லாமே நீங்கள் இது பண்ணுங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் போடுறாங்கிறது ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணும்போது தெரியும். இப்போதைக்கு நம்ம சென்டர் கோட் செலக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா, சென்டர் கோட் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த காலேஜுங்கிறத நீங்கள் ரியலில் வந்து நம்ம இது பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா, அதே மாதிரி குரூப் 1னா குரூப் 2ங்கிறத பார்த்து அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது குரூப் 1க்கு, அப்ளை பண்ணுறது மாற்றி பை மிஸ்டேக்காக குரூப் 2 பண்ணிடுங்க. சரியான ரிஸ்க்குப்பா, பொறுமையாக பார்த்து பண்ணுங்க. சரிங்களா, அவ்வளோ ரொம்ப ஈஸி. கூகுளில் டேரெக்டாக போங்க, சிஎம்ஏ ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்மை டைப் பண்ணுங்க. டேரெக்டாக அப்படியே டேரெக்டாக போர்ட்டலுக்கு வந்துடும். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம டைப் பண்ணோம்னா டேரெக்டாக நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், அப்படியே டேரெக்டாக பேமெண்ட்டு ஜிபே கூட பண்ணிடலாம். ஜஸ்ட் ஸ்கேனர் வரும், அப்படியே பேமெண்ட் பண்ணி முடிச்சு போய்கிட்டே இருக்கலாம். வித்தின் 10 மினிட்ஸ் தான் நமக்கு ப்ராசஸ்ஸு. ஓகே, மொபைல் ஃபோனில் பண்ணலாம், லேப்டாப்பில் பண்ணலாம், டேப்பில் பண்ணலாம், சிஸ்டம் டெஸ்க்டாப்பில் எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இப்போ உங்களுக்கு போத் குரூப்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு சிங்கிள் குரூப் அட்டன் பண்ணால் எனக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்களா ப்ரோ? அப்ளை பண்ணது போத் குரூப் 2800 நான் பே பண்ணுறேன் ப்ரோ. இப்போ நான் அப்ளை பண்ணுறது இன்றைக்கி நான் பண்ணிட்டேன், ஆனால் லாஸ்ட் மினிட்ல என்னால் சரியாக ப்ரிப்பேர் பண்ணல, ஒரு குரூப் மட்டும் எழுதலான்னு இருக்கேன். இப்போ எனக்கு இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுமா? ரீஃபண்ட்லாம் கிடையாது, ரீஃபண்ட்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் ரீஃபண்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அப்படியே இக்னோர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், போனது உங்களுக்கு. ரீஃபண்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க, எதிர்பார்க்க வேண்டாம். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுறீங்கல்ல, ஆக்சுவலாக இந்த தப்பு சொல்கிறேன். 8 சப்ஜெக்ட்ஸ் அப்ளை பண்ணிடுறீங்க, படிக்கிறது 8 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கு இல்லை. குரூப் 1ல 4 சப்ஜெக்ட்ஸ் நல்லா படிச்சுட்டு குரூப் 2ல ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்ட் மட்டும் போய் எக்ஸாமிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுறீங்கல்ல, அது ஆக்சுவலாக அது பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட பர்சனல் அட்வைஸ் அதை நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க, 8மே நல்லா படிச்சுட்டு போக வேண்டியதானே, இல்லை 4 மட்டும் நல்லா படிச்சுட்டு போக வேண்டியதானே. அதையே இங்கிட்டும் இல்லாமல் 6 போய் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க. அது பண்ணாதீங்க நான் சொல்லுவேன். அதையும் மீறி நீங்கள் பண்ணுறதாக இருந்தால், நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். குரூப் 1ல 4 சப்ஜெக்ட்ஸ் நல்லா படிச்சிடுறீங்க ஒன்று. குரூப் 2ல வந்து ஆப்ரேஷன் மேனேஜிங் கார்பரேட்டையும் மட்டும் படிச்சுட்டு இந்த குரூப் 1 கிளியர் ஆயிரும். இதுல ஒரு எக்ஸம்ஷன், ஆப்ரேஷன் மேனேஜர் எக்ஸம்ஷன், கார்பரேட் எக்ஸம்ஷன் வாங்கிடலாம் நினைக்கிறீங்க. சரி, அதே மாதிரி நினைச்ச மாதிரி வாங்கிட்டீங்க. இப்போ இன்டர்ல நீங்கள் ஃபுல்லாக கிளியரா? இல்லை, குரூப் 1 கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிட்டீங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த அட்டெம்ப்ட் ரைட் பண்ண போறீங்க. குரூப் 1 4 சப்ஜெக்ட்ஸ் ரைட் பண்ணுறீங்க, குரூப் 2ல ஒன்லி 2 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ரைட் பண்ணுறீங்க. குரூப் 1 4 சப்ஜெக்ட்ஸ் கிளியர்டு, குரூப் 2ல வந்து ஒன்லி ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், கார்பரேட் அக்கவுண்டிங் மட்டும். ஸோ இதில் ஒரு எக்ஸம்ஷன் 60 வாங்கிட்டீங்க, இதுல 60 வாங்கிட்டீங்க. ஸோ எக்ஸம்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த அட்டெம்ப்ட் நீங்கள் நினைச்சது இங்கே நடந்துச்சு. அடுத்த அட்டெம்ப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அட்டெம்ப்ட்ல நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எழுதணும்?
ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். பயங்கரமான எஃபோர்ட்டை போடணும். சரிங்களா? அப்போ 2 சப்ஜெக்ட் சேர்த்து வரும்போது 100 மார்க்ஸ் வரணும். உங்கள் நேரத்துக்கு 95, 90 வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, 4 சப்ஜெக்ட்ஸ் எழுதுறா இருந்தால் ரைட் பண்ணுங்க. ஓகே, இந்த 2 சப்ஜெக்ட்ஸு 3 சப்ஜெக்ட்ஸு அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்புறம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துதான் இருக்கேன், அது பண்ணாதீங்க. எழுதுனா மொத்தமாக எழுதுங்க, இல்லைனா எழுத வேணாம் அப்படிங்கிறத நான் தான் சொல்வேன். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். 4 சப்ஜெக்ட்ஸ் நல்லா ரைட் பண்ண போகிறேன்னு அப்ளை பண்ணிடுவாங்க. 3 சப்ஜெக்ட்ஸ் நல்லா மார்க் வைஸ் பார்த்தோன்னா 163, 165 எது 3 சப்ஜெக்ட்ஸில். இந்த ஒரு சப்ஜெக்ட் இப்போ எக்ஸாம் எழுதுனா அவன் இன்டர் குரூப் 1 கிளியர்டு, இல்லை இன்டர் குரூப் 2 கிளியர்டு. இது தேவையில்லாத ஒன்று. ஆக்சுவலாக இந்த தப்பை நிறையா பேர் பண்ணுறாங்க. இது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி குரூப் 1ல் 4 சப்ஜெக்ட்ஸ் ரைட் பண்ணீங்க, நடந்துருச்சு, பாஸ் ஆகிட்டீங்க. குரூப் 2ல் இருக்கிறதுல ஈஸியான 2 சப்ஜெக்ட் எடுத்து அதையும் சூஸ் பண்ணீங்க, அதுலேயும் எக்ஸாம்ஸ் வாங்கிட்டீங்க. அடுத்து லாக் ஆக போகிறது நீங்கள் தான். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இந்த ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு அடுத்த அட்டம்ப்டில் 100 மார்க்ஸ் வரணும் இல்லையா? அந்த தப்பை பண்ணாதீங்க. ரைட் பண்ணுறா இருந்தால் 1 4, இல்லைனா ரைட் பண்ண வேணாம். ஓகே, அவ்வளோதான். எக்ஸாம்ஷன் ஆல்ரெடி வாங்கிட்டீங்கன்னா அது வேற. பட் நீங்களாம் வாண்டடாக போய் சூஸ் பண்ணி இந்த 2 மட்டும் தான் எழுத போறேன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் தப்பு நான் சொல்ல வரேன். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அதனால் நம்மளா இப்போ எக்ஸாம்ஷன் எடுத்துட்டு நம்ம பேலன்ஸ் சப்ஜெக்ட் எழுதுறோம்னா அது வேற. நீங்களே வாண்டடாக 2 மட்டும் தான் ரைட் பண்ண சொல்லிட்டு பண்ணுறீங்களா, அது வேணான்னு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த 2 மட்டும் நான் எழுதலான்னு இருக்கேன் ப்ரோ, அது பண்ண நீங்கள் அது லாக் ஆவீங்க. அதனால தான் சொன்னேன். ஓகே, அதேமாரி நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்க் எடுங்க. பட் யுவர் ஓன் ரிஸ்க், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க தெரியுமா? OMSM எக்ஸாம்ஷன் எடுத்துலாம், கார்பரேட்டிங் எக்ஸாம்ஷன் எடுத்துலாம், கரெக்டாக எடுத்துறீங்க. மிச்சம் 2 சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, அதை பற்றி திங்க் பண்ணிங்களா? மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் டஃபாக கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபினான்ஸ் நார்மலாக கேட்குறாங்க. அடுத்த அட்டம் அந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் எடுக்கிறீங்க, நீங்கள் மார்க் எடுக்கிறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுவீங்க தெரியுமா? அது கொஞ்சம் திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுறதை பார்த்து பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் போங்க. எக்ஸாம் போனோம்னா 4 சப்ஜெக்ட்ஸ் ரைட் பண்ணணும். சும்மா அந்த 1 போய் ரைட் பண்ணுறது, 2 போய் ரைட் பண்ணுறது, 3 போய் ரைட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸாம் போகாமல் இருக்கிறது எவ்வளோ மேல். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இது நான் சொல்ல நினச்சேன், நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டீங்க. நான் சொல்லிட்டேன். தட்ஸ் ஆல். உங்களோட டீட்டெயிலாக உங்களுக்கு இருந்த எல்லா டவுட்டும் இப்போ கம்ப்ளீட்டாக கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறந்தாமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.